சரி ஃபர்ஸ்ட் ஷூட்டுக்கு போவோம், எப்படியும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அப்ப ரிலீஸ் அப்ப வீட்ல சொல்லிக்கலாம் அப்படின்னா ஷூட் அப்படியே தூக்கிட்டு போய் கோயம்புத்தூர்ல வச்சிருந்தாங்க. ஷூட் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஷூட் எங்கெங்க ஷூட்னா கோயம்புத்தூர் வாங்க. என்னது கோயம்புத்தூர் வரணுமா, ஏன் ஊர்லயே இருக்கணுமா, ஐயோ ஹோட்டல்ல தான் வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சொந்த ஊர்ல இருந்துட்டு வீட்ல சொல்லாம எப்படி பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் படம் பண்ண போறேன் அப்படின்னு. படமா 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 அப்படின்னு ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறம் இல்ல இல்ல ரொம்ப பெரிய கேரக்டர்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே நிக்கிற கேரக்டர் கூட அப்படி சும்மா நிப்பேன், குரூப்ல டூப் மாதிரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எஸ்கே படம்னா எஸ்கே வந்து வீட்ல எல்லாத்துக்குமே பிடிக்கும். சோ ஓ சிவகார்த்திகேயன் படம் பண்றியா, சரி ஓகே, பெருசா அதுவும் இல்லல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு தென் ஐ வென்ட் டு தி செட். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டேவே அலற சீன், க்ளோஸ் அப் சீன் வச்சாங்க. நான் வந்து ஒரு 300 பேர் நிக்கிறாங்க அந்த காம்பவுண்ட்ல. அந்த காலேஜ்ல ஒரு 3 ஸ்டோரியில ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி எட்டி பாக்குறது தான் சீனு. 300 பேருக்கு முன்னாடி எடுத்தோடனே நடிக்கணுமா, எடுத்தோடனே க்ளோஸ் அப். நான் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கேமரா, இவ்வளவு பெரிய லைட்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எப்படி நடிக்க போறேன். இப்ப ஆக்ஷன்னு சொன்னதும் சரி, இந்த டென்ஷன் எல்லாத்தையும் அப்படியே கன்வெர்ட் பண்ணி அழுதுருவோம், இல்லைன்னா நம்ம வந்து படத்துல இருந்து தூக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு போடல, அழுதுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். அழுத உடனே சிபி சார் வாஸ் ஹாப்பி.